Hi friends, welcome to our channel. Around the world of cricketல நேற்று என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் எஸ்ஆர்ஐ ட்ராஃபி பற்றி பார்க்க போகிறோம். நேற்று ஒரு நடந்த குவார்டர் ஃபைனலில் பஞ்சாப் வர்சஸ் மத்திய பிரதேஷ். பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் 345 ஃபார் 6. பிரப்சிம்ரன் சிங் அதிகபட்சமாக 88 அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து பேட்டிங் பிடிச்ச மத்திய பிரதேஷ் 162 ரன்னுக்கே ஆல் அவுட்டு. ஸோ பஞ்சாப் வின் பை 183 ரன்ஸ். ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே செமிஃபைனலுக்கு போகிறாங்க. ஸோ இன்னொரு நம்ம குவார்டர் ஃபைனல் பற்றி பார்க்க போகிறோம். அது விதர்பா வர்சஸ் டெல்லி. ஸோ விதர்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 300 ஃபார் 9 50 ஓவர்ஸ்க்கு. அதில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா யஷ் ரத்தோர் 86 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து பேட்டிங் பிடிச்ச டெல்லி வெறும் 224 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதில் அதிகபட்சமாக அனுஜ் ராவத்துங்கிறது 66. ஸோ இதுதான் நம்ம செமிஃபைனலோட இப்போ செமிஃபைனலோட ஃபிக்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கர்நாடகா வர்சஸ் விதர்பா 15ஆம் தேதி, சௌராஷ்டிரா வர்சஸ் பஞ்சாப் 16ஆம் தேதி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அலிசா ஹீலியை பற்றி. இவங்க ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஆல் த ஃபார்மேட் கிரிக்கெட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக் பேஷ் 2026 அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஸ்கோர் கார்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ 83 ஃபார் 10. அவங்க 83 ரன்ஸ்க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதிகபட்சமாக லேம்ஸ் காட்டில் ஒரு 18 ரன். பாய்ஸுங்கிறது ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நம்ம மேத்யூ ஷாட் சிஎஸ்கே பிளேயர் வேறு 8 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் டாம் கரன் அவர் தான் இதுக்கு முழு டெஸ்ட்ராயர் 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ நெக்ஸ்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வெறும் 15 ஓவர்லேயே 86 ஃபார் 4. ஸோ அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தாமஸ் ரோஜர்ஸுங்கிறது 32. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம மேட்ச் பார்க்க போகிறது என்னென்னா டிஎஸ்ஜி வர்சஸ் பிஆர், அதாவது SA-20. ஸோ இதில் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎஸ்ஜி தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் அவர் தான் கேப்டன். அவரும் சுனில் நரேன் அவரும் பேட்டிங்க்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் சுனில் நரேன் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜோஸ் பட்லரும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க 20 ஓவர்ஸோட கம்ப்ளீட் பண்ணதில் 186 ஃபார் 5. அதுக்கு அடுத்து பிஆர் பேட்டிங்க்கு வந்தாங்க, அதாவது பால். அவங்க அதில் ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டோரியஸ் அண்ட் ட்ரைப் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். பட் நம்ம டேன் லாரன்ஸ் அண்ட் ரூபின் ஹேர்மன் அவங்க 2 பேரும் சேர்ந்து 106 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சூப்பராக இருந்தாங்க. அடுத்து டேவிட் மில்லர் ஒரு 2 ரன்னும், கடைசியில் சிக்கந்தர் ராசா ஃபைனலாக ஒரு பாலுக்கு 2 ரன் இருக்கப்போ 6 அடித்து மேட்சை முடித்தார்.